அந்த பொருளுடைய முழு கட்டுப்பாடும் அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கும். அதுக்கு உரிமை அவங்கள்ட்ட இருக்கணும். அந்த பொருளுடைய உரிமையும் அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கணும். அதாவது ஓனர்ஷிப்பும் கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த பொருளுடைய ஓனர்ஷிப் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா அதுக்கு ஜக்காத் நம்ம மேல கடமை இல்ல. மனைவியுடைய தங்க நகைகள் இருக்கின்றன. இதுக்கு ஜக்காத் யார் கொடுக்கணும்? கணவர் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க அப்படின்னா அப்ப இந்த கேள்வி வரும். இந்த 4 விஷயங்கள் இருந்தா தான் ஜக்காத் கடமையாவது. சரி, கணவர் முஸ்லிம் தான், சுதந்திரமான மனிதர் தான், இந்த நகைக்கு நிசாப் ஹவுல் எல்லாம் வந்துருச்சு தான். ஆனா அந்த நகையுடைய ஓனர்ஷிப் உரிமை அந்த கணவர்கிட்ட இருக்கா? இல்ல. அப்ப அவருக்கு கடமை ஆகுமா? ஆகாது. அப்ப யாருக்கு கடமை ஆகும்? நகையுடைய ஓனர் யாரோ அவங்களுக்கு தான். நகையுடைய உரிமையாளர் யாரோ அவங்களுக்கு தான். நகையுடைய உரிமையாளர் பெண்ணாக இருக்கும் பொழுது பெண்ணுக்கு தான் கடன், மனைவிக்கு தான் கடன். நகையுடைய உரிமையாளர் மனைவியாக இருக்கும்போது இல்லங்க, கணவர் வாங்கி கொடுத்த நகை அது கணவருடைய உரிமை உடையது. மனைவி பயன்படுத்துறாங்க, ஆனா கணவருடைய உரிமை உடையது அப்படின்னா அப்போ கணவரை கொடுக்க சொல்லி கேட்கலாம். இல்லங்க, இந்த பெண் தானே சம்பாதித்து வாங்கி கொண்டது அல்லது பெண்ணுடைய தகப்பனார் தாய் அவங்க வீட்டுல இருந்து வந்து கல்யாணம் வரும்போது போட்டுட்டு வந்தது, இந்த நகையுடைய உரிமையாளர் பெண் அப்படின்னா யார் உரிமையாளரோ அவங்க மீதுதான் ஜகாத் கடமையா.